السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال النبي صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித துல்ஹஜ் மாதத்தை அடைந்து அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை நோற்றுவர்களாக நம்மில் பலரும் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய தியாகங்களை நினைவு கூறுவதோடு நம்மையும் அந்த தியாகத்துக்கு பழக்கப்படுத்துவதும் விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தை கியாமத் வரைக்கும் உண்டான உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சுன்னத்தாக, பலதை கடமையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கி வைத்தார். அந்த அடிப்படையில் புனிதமான பெருநாளை, ஈதை, ஈதுல் அல்ஹாவை எதிர்நோக்கி இருக்கிற நாம் இடைப்பட்ட இன்றிலிருந்து இந்நேரத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்த பார்வையை இந்த ஜும்ஆவில் வைக்கிறோம். முதலாவது, இன்றைய காலை ஃபஜ்ரிலிருந்து தக்பீராத்துகள், தொழுகைக்கு பிறகுண்டான தக்பீரால்களை நாம் தொடர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 203வது ஆயத்தில் சொல்வான்: வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமின் மாதூதாத். குறிப்பிட்ட அந்த நாட்களில் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களில் தலைவர் என்று போற்றப்படுகிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால், யா அல்லாஹ், குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு அளிப்பாயாக என்று துஆ செய்யப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: அல் ஐயாமு மாதூதாத் ஐயாமு தஷ்ரீக் அர்பஅத்து ஐயாமின் யௌமுன் நஹர் வ ஸலாஸத்து ஐயாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிற குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று சொல்வது பெருநாளுடைய நாளும், யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிற பெருநாளுடைய நாளும், அதை தொடர்ந்து வருகிற 3 நாட்களான ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களும்,
அந்த நாட்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்பார்கள். சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 28வது ஆயத்தில் ஒயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மாலூமாத் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கால்நடைகளுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்களை நாம் உங்களுக்கு ரிஸ்காக அளித்திருப்பதற்கு நன்றி கடனாக குறிப்பிடப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிற அந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிற போது, அல் ஐயாமு மாலூமாத் அல் ஐயாமுல் அஷ்ர், துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1லிருந்து 10 நாட்களும் அதிகமாக திக்ர் செய்வது என்று குறிப்பிடுவார்கள். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வியாக்கியானத்தை வைத்துத்தான் இமாம்கள் ஈதுல் அல்ஹாவினுடைய இந்த தக்பீராத்துகளை 2ஆக பிரித்து, ஒன்று தக்பீராத்தே முத்தலக்னு சொல்லுவாங்க, பொதுவாக நேரம் டைமு அதெல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் தக்பீர் சொல்வது. எதுவரை? கடைசி நேரம் ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்கினுடைய, அதாவது செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு முன்பு அசருடைய நேரம் வரை, அது வரைக்கும் உண்டான நேரங்களில் அதிகமாக தக்பீராத்துகள் சொல்வது. எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அப்போதெல்லாம் தக்பீர் சொல்வது. இன்னொன்று தக்பீர் முக்கையத், அதை இன்னொரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கிறான், சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து அசர்னுடைய 13 அசர் செவ்வாய்க்கிழமை அசர் தொழுகை வரைக்கும் உண்டான ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதப்படுகிற தக்பீர் என்பதை உணர்த்தி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்பீராத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள். தக்பீருடைய வார்த்தைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது. அது நாம் வழமையாக சொல்கிற அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்கிற தக்பீரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மற்றும் மற்ற சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், மினாவினுடைய கூடாரத்தின் உள்ளிருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபாக்களும் தக்பீர் முழக்கமிடுவார்கள். அவர்களுடைய தக்பீர் மினாவினுடைய கூடாரத்திலிருந்து வெளியில் பாதசாரிகளாக ரோட்டில் நடந்து செல்பவர்களுக்கு கேட்கும். அவர்களுடைய தக்பீரை கேட்டு பாதசாரிகள் தக்பீர் சொல்வார்கள். இப்படியாக மினாவே தக்பீரினால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரினால் அதிகமாக அதிக சப்தமுடையதாக மினா மாறி போனது என்ற ஹதீஸும் நமக்கு கிடைக்கும். இப்ப அதிகமாக தக்பீர்களை எந்த அளவுக்கு உயர்ந்த சப்தத்தோடு நம்மால் சொல்ல முடியுமோ அந்த உயர்ந்த சப்தத்தோடு நம்ம சொல்றத பார்த்து அடுத்தவங்க சொல்லணும், அடுத்தவங்களுக்கு அதை கேட்கணும், நம்மளை பார்த்து அவங்களும் சொல்லணும். இப்படி அதிகப்படியாக அந்த தக்பீராத்துகளை அதிகமாக நாம் மொழிவது இந்த நேரத்தினுடைய, இந்த நாளினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. இந்த தக்பீர் ஆரம்பிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஜும்மாவை பிடிச்சு நாளைக்கு காலையில தொழுகை, ஈதனுடைய தொழுகை தொழ போறோம். இந்த ஈதனுடைய தொழுகை கிட்டத்தட்ட ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை போன்ற ஒன்றுதான், எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல ஈதுல் ஃபித்ர்ல எப்படி குளிப்பது சுன்னத்தோ அதுபோல இதிலேயும் குளிப்பது சுன்னத். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு யௌமல் ஃபித்ரி வ யௌமில் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் ரமலானுடைய அந்த பெருநாளிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதை சுன்னத்தாக்கினார்கள், குளிப்பார்கள். ஈதுல் அல்ஹாவினுடைய தொழுகைக்காக வேண்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக குளிப்பார்கள், சுன்னத்தாக்கப்பட்ட குளிப்பு. அதனால 6:30 மணிக்கு தொழுகை வச்சுட்டாங்களே, நேரம் சுபுஹ் தொழுதுட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு அப்புறம் குர்பானி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரத்தம் எல்லாம் படிச்சிடும், அதை முடிஞ்செல்லாம் பிறகு அப்புறமா மெல்லமா குளிச்சுக்கலாம் அப்படின்றது ஈதுல் அல்ஹாவினுடைய குளிப்பு அல்ல. அந்த குளிப்புக்கு சுன்னத்தான நன்மை கிடைக்காது. சுன்னத்தான நன்மை கிடைக்கணும்னா நம்ம எப்ப தொழுதாலும் அதற்கு முன்பு சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்கிற நிய்யத்தோடு அந்த நாளினுடைய குளிப்பு குளிக்கப்பட்டிருக்கணும். அதே போலவே இந்த நாளிலேயும் புத்தாடை அணிவது, புதுமணங்கள் பூசுவது, குழந்தைகளை தொழக்கூடிய இடங்களுக்கு அழைத்து செல்வது,
நம்முடைய அன்புகளை, நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வது அத்துணையும் ஈதுல் ஃபித்ர்ல என்னென்ன செய்வோமோ அத்துணையும் இந்த ஈதுல் அல்ஹா என்கிற ஹஜ் பெருநாளிலேயும் அது சுன்னத்தாக்கப்பட்ட நிகழ்வுகள் தான். அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது முடிந்த பிறகு, தொழுகை முடித்த பிறகு அடுத்ததாக நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை தான் குர்பானி. குர்பானி கம்பல்சரி, கண்டிப்பாக எந்த இடத்தில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தொழுகை நடைபெற்றிருக்கணும். எங்க நம்ம குர்பானி கொடுக்கிறோமோ அந்த இடத்தில் தொழுகை முடிஞ்சிருக்கணும். எங்கோ ஒரு இடத்துல தொழுகை முடிஞ்சிருச்சு, அல்லது நாம அங்க போய் தொழுதுட்டோம், இங்க நாம எங்க குர்பானி கொடுக்கிறோமோ அந்த இடத்துல குர்பானியினுடைய தொழுகை, ஈதனுடைய தொழுகை நடைபெறவில்லை என்றால் கொடுக்க கூடாது. சரி, இப்ப தெருக்கு தெரு பள்ளியாசல் இருக்கு. இப்ப நம்மளே எடுத்துக்கோ, மண்ணடியிலே எடுத்துக்கோ, ஒவ்வொரு தெருலையும் பள்ளி இருக்கு. இது இன்னொரு பள்ளியில நடைபெற்றால் இந்த இடத்துல ஊர் வச்சுக்குவோம், மண்ணடி. இந்த ஊருக்குள்ள எங்காவது ஒரு இடத்தில் ஒரு தொழுகை நடைபெற்றிருக்கணும். நடைபெற்று முடிந்த பிறகுதான் இந்த ஏரியால குர்பானி கொடுக்கறது கூடும். இந்த ஏரியாவுக்குள்ள எங்கேயுமே தொழுகை நடைபெறல, பள்ளிக்கரணையில தொழுதுட்டாங்க, அடையாறுல தொழுதுட்டாங்க, திருவான்மியூர்ல தொழுதுட்டாங்க, அங்க தொழுது முடிஞ்சதுக்காக மண்ணடியில குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி குர்பானியாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. நாமளே அங்க போய் தொழுதுட்டு வந்திருந்தாலும், நாமளே எங்க மண்ணடியில தான் குர்பானி கொடுக்கிறோம், ஆனா நாம ஆல்ரெடி தூரமான ஒரு ஊருக்கு போய் ஒரு இடத்துக்கு போய் தொழுதுட்டு வந்துட்டோம், நாம தொழுதிருந்தாலும் கூட எந்த இடத்தில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தொழுகை, ஈதனுடைய தொழுகை நடைபெற்றிருக்கணும் என்பது அவசியம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த ஹதீஸும் அறிவிக்கப்பட்டிருக்கு, புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. சஹாபி அறிவிக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்கு முன்பாக என்னுடைய உறவை சார்ந்த ஒருவர் குர்பானி கொடுத்துட்டு தொழுகைக்கு வந்துட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குர்பானி கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, எனவே மறுபடியும் நீ குர்பானி கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த குர்பானியே கூடாது, மறுபடி இன்னொரு குர்பானி கொடுக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்கிற ஹதீஸ் பதியப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸின் அடிப்படையில எங்கு குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தொழுகை நடைபெற்றிருக்கணும் என்பது அவசியம். ஃபர்ஸ்ட் குர்பானி கொடுக்கிறதுக்கு முன்னாடி, கத்திய வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, முன்னாடி அதுக்கு முன்பே தொழுகை நடைபெற்றிருக்கணும். யார் குர்பானி கொடுக்கிறாரோ அல்லது அறுக்கிறாரோ அவர் கம்பல்சரி தொழுது இருக்கணுமா? ஒருவேளை அவர் தொழுவலன்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல தொழுக முடிஞ்சிருச்சு, ஆனா அவர் தொழுவல, அவர் மாட்டை தூக்கிட்டு வந்தாரு, ஆட்டை தூக்கிட்டு வந்தாரு, அதோட அவர் நேரம் சரியா போச்சு, அவர் இன்னும் தொழுகல அப்படின்னா பரவாயில்ல, அவர் தொழணுன்ற அவசியம் இல்லை. இப்ப நானே வச்சுக்குவோமே, இப்ப இங்க பள்ளியில தொழுகை நடைபெற்று முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் தொழலன்னு வச்சுக்குவோம். இப்ப நீங்க என்ன ஆடை இருக்கணும், மாற இருக்கணும் கூப்பிட்டீங்க, நானே வந்து அறுத்துட்டேன். இப்ப இந்த குர்பானி கூடுமா? கூடும், பிரச்சனை இல்லை. அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கணுங்கிறது தான் நிபந்தனையே தவிர சம்பந்தப்பட்டவர் தொழுது இருக்கணும் அல்லது நம்ம யாருக்காக குர்பானி கொடுக்கிறோமோ அவர் தொழுது இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை. உதாரணமா ஒரு பெண்ணுக்காக குர்பானி கொடுக்கிறோம்னு வச்சுக்குவோம், நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக குர்பானி கொடுக்க போறோம். அவங்களுக்கு அந்த நாள்ல தொழக்கூடாத நாள், அவங்களுக்கு மாதவிடாய் தீட்டுள்ள நாள்னு வச்சுக்குவோம், தொழக்கூடாது. அப்ப தொழுகையினுடைய ஈதனுடைய தொழுகை அவங்களுக்கு கிடையாது. சில பேர் இதை வேற தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஈதுகாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி பெண்கள்லாம் போனாங்க, ஹைதுக்காரி முதற்கொண்டு மாதவிடாய்க்காரி முதற்கொண்டு போனால் அப்போ அந்த தொழுகையை மட்டும் மாதவிடாய்க்காரி பெண்ணு தொழலாம் அப்படின்னு சில பேர் புரிஞ்சு. நவுதுபில்லா, இல்ல, அந்த இடத்துக்கு தான் போனாங்க, தொழவும் மாட்டாங்க, சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லா தடையும் செய்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு காட்டுறதுக்காக வேண்டியும், முசாஃபா செய்யறதுக்காக வேண்டியும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு தான் போவாங்களே தவிர தொழுகிறதுக்கு போக மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த காலத்துல தொழக்கூடாது, தொழ மாட்டாங்க. இப்ப தொழாத அந்த மனைவிக்காக, சகோதரிக்காக நம்ம குர்பானி கொடுக்கும் போது குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கிறோம், அது கூடுது. அப்ப என்ன அர்த்தம்? குர்பானி யாருக்காக கொடுக்கப்படுகிறதோ அவர் தொழுதிருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, அவருக்காக வேண்டியும் குர்பானி கொடுக்கலாம். நல்லதா போச்சு, நல்ல விஷயத்த சொன்னீங்க, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு தொழுதுட்டு தான் வந்து குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. குர்பானி எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு தொழுகையும் அவசியம். எனவே தொழுகையை முடிச்சுட்டு
ஆனா ரொம்ப பேர் அந்த நாளைக்காவது தொழுவு வர்றவங்க இருக்கிறாங்க. இப்ப இதை சொல்லி அதுவும் கெட்டதா ஆகிப்படுது, அதுவும் இல்லாம போயிடக்கூடாது, அதான் பாதுகாக்கணும். அப்ப அன்னைக்கு குர்பானிக்கு முன்பாக தொழுகையை முடிச்சிருக்கணும். தொழுகையை முடிச்சிட்டு குர்பானிக்காக தயாராகணும். குர்பானியினுடைய பிராணிகள் சம்பந்தமாக போன வாரமே சொல்லிட்டோம். எப்படிப்பட்ட பிராணிகள் வாங்கணும், குறை இல்லாததா இருக்கணும், அந்த விஷயங்கள், யாருக்கு கடமை, யார் அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, மன் வஜத சஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு இருந்து அவர் உதுஹியாவை குர்பானியை கொடுக்கவில்லை என்றால் அவர் ஈது தொழுகையினுடைய முசல்லாவுக்கு, ஈது தொழுமிடத்துக்கு அவர் வர வேண்டாம். என்னத்துக்கு வர்றாரு? ஏன் வர்றாரு? அவருக்கு என்ன பெருநாள் வேண்டி கிடக்குது? அவர் என்ன புது ட்ரெஸ் போட வேண்டியது இருக்கு? அவர் எதுக்கு ஈதுடைய தொழுகிறாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. வசதி வாய்ப்பு இருந்தா கம்பல்சரி என்ன செஞ்சிடணும், இந்த குர்பானியை கொடுக்கணும். கொடுப்பவர் தான், கொடுப்பதற்கு தயாரானவர் தான் தொழுகைக்காக ஈதுக்காக வரணும். அதுதான் அவசியம். அந்த அவசியத்தை உணர்ந்து குர்பானிக்காக நாம் தயாரா இருப்போம். குர்பானியை அறுக்கக்கூடிய அந்த முறைகள்ல இப்ப நம்ம இன்னும் வாங்கல அப்படின்னா வாங்கணும். ஒட்டகத்துக்கு 5 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கம்பல்சரி. மாடாக இருந்தா 2 வயசு பூர்த்தி அடைந்த மாடாக இருக்கணும். எவ்வளோ இடங்கள்ல கூட்டு குர்பானிலையும் சரி, அது எத்தனை மாசம்னு கூட தெரிய மாட்டேங்குது, மாச கணக்குல உள்ள கண்ணுக்குட்டி எல்லாம் அறுத்துடுறாங்க. நல்லா பாதுகாப்பு. குர்பானி கூட வேற என்ன, அந்த குர்பானிக்காக நம்ம என்ன செலவு பண்ணோமோ, குர்பானிக்காக நம்ம என்ன சிரத்தை எடுத்தோமோ, கஷ்டப்பட்டோமோ, அந்த கஷ்டம் எல்லாமே வேஸ்ட், அந்த பணம் எல்லாமே வேஸ்ட். அந்த குர்பானியாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு என்ன அர்த்தம்? நாம இன்னும் குர்பானி கொடுக்காத குற்றத்திலோடு இருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல. அதை நம்ம கொடுக்க ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, யாருக்கு வாய்ப்பு இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவர் தொழுமிடத்துக்கு வர வேண்டாம். அந்த குற்றத்துக்குரியவங்களா நாம இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனாலதான் நமக்காக கொடுக்கப்படுகிற குர்பானியை நாம பார்க்கணும். அது மாடாக இருந்தால் 2 வயசு பூர்த்தி அடைந்த மாடாக கம்பல்சரி இருக்கணும். 2 வயசு கம்பல்சரி பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆடாக இருந்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை வெள்ளாடு செம்மறி ஆடு 2ஆ பிரிச்சிருவாங்க. வெள்ளாடு 2 வயசு பூர்த்தியா இருக்கணும். 1 வயசு பூர்த்தியான வெள்ளாடா இருந்தா குர்பானி கூடாது. செம்மறி ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியா இருக்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை எந்த ஆடா இருந்தாலும் சரி 1 வயசு பூர்த்தியா இருந்தா போதுமானது. அதுலயும் மிக குறிப்பாக செம்மறி ஆட்டுல 6 மாத குட்டி, ஆனா 1 வயசுக்குண்டான திடகாத்திரமா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 6 மாச குட்டியை கொடுக்கலாம், அதோட முடிச்சுக்கிறாங்க. 6 மாச குட்டியை கொடுக்கலாம்னு யாருமே சொல்லல. 6 மாச குட்டி 1 வயசு பூர்த்தி அடைந்த செம்மறி ஆடு எப்படி இருக்குமோ அது மாதிரி வாட்ட சாட்டமா இருந்தா கொடுக்கலாம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நோஞ்சானா இருக்கிறது, கஷ்டப்படுற ஒரு ஆட்டை பிடிச்சி 6 மாச குட்டியை பிடிச்சி அறுக்கணும் என்பது அதனுடைய பொருள் அல்ல. அதுவும் விளங்கப்படும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானுடைய பிராணி தகுதி வாய்ந்ததாக இருக்கணும். தகுதியில முதல் தகுதி வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 2வது குர்பானியினுடைய அந்த பிராணியினுடைய தகுதி என்பது குறையற்றதாக இருக்கணும். நேற்று கூட ஒருத்தர் போன் போட்டு கேட்டார், ஒரு கண்ணு, ஒரு ஆட்டினுடைய ஒரு கண்ணு கருப்பா இருக்கு, இன்னொரு கண்ணு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. ஃபுல்லா ஒயிட்டா இருந்தா வெள்ளப்படுறதுன்னு சொல்லுவாங்க, கண்ணு தெரியாது, சுத்தமா தெரியாததா இருக்கும். இப்ப என்ன செய்யறது? கண்ணு தெரியுதா தெரியலையா நமக்கு என்ன தெரியும்? ஒரு கண்ணு குருடா இருந்து ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற ஆடா இருந்தா அது குறை, அதை குர்பானி கொடுக்க கூடாது. சரி, ஒரு கண்ணு முழுமையா பார்வை இல்லாம இருக்கணும். அரகுறை பார்வையா இருக்கிறது என் கண்டாக்டர் போய் செக் பண்ணிட்டு வர முடியும். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எந்த கண் தெரியும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கண்ணை மூடிடுங்க. மூடிட்டு இன்னொரு கண் நம்ம தெரியாது, இது ஃபுல்லா வெள்ளை படந்துருச்சு, கண்ணு குருடா இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி இலை ஏதாவது வச்சு காட்டுங்க. அது முன்னாடி வந்தா, இலையை பார்த்துட்டு முன்னாடி வருது, முன்னாடி வந்தா கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம் இல்லையா? பார்வை இருந்தா தானே இலையை தேடி தீனியை தேடி முன்னாடி வரும். இல்லைன்னா சாதாரணமா நிற்கும், நம்ம முன்னாடி காட்டுறது தெரியாது, இலையை காட்டுறது தெரியாது. அப்ப நம்ம இலையை காட்டி அது முன்னாடி வந்துட்டாலே இந்த கண்ணுல ஓரளவு பார்வை இருக்குன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கொடுக்கலாம், தப்பில்லை. ஒரு கண்ணுடைய பார்வை முழுமையாக பறிபோயிருது. சில ஆடுகள் பார்ப்போம் சுத்தமா இது மூடி இருக்கும், கண்ணே இருக்காது, கண்ணே இல்லாம 2 இமையும் சுத்தமா மூடி இருக்கும், ஒரு கண்ணு மட்டும்தான் தெளிவா இருக்கும். இது ஓப்பனா நல்ல தெரியும், ஒரு கண்ணு இல்ல, ஒரு கண்ணு முழுசா இல்ல. இதெல்லாம் குறைகள். ஒரு உறுப்பு, காது, வாளு, இது மாதிரியான உறுப்புகள், அந்த உறுப்புகள்ல 3ல் 1 பகுதியை விட குறைவான அளவு துண்டிக்கப்பட்டிருந்தா, கட் பண்ணப்பட்டிருந்தா அது குறையல்ல.
மூன்று பகுதியை விட அதிகமாக, மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தா, கட் பண்ணப்பட்டிருந்தா அது குறை. வாளா இருந்தாலும் சரி, காதா இருந்தாலும் சரி, கொம்பா இருந்தாலும் சரி. கொம்பே இல்லாத ஆடு, கொம்பே முளைக்கல இன்னும் அந்த ஆட்டுக்கு, கொம்பே இல்லாத ஆடு, ஆனா அதனுடைய 1 வயசையோ அல்லது 2 வயசையோ அந்த ஆடு பூர்த்தி செஞ்சிடுச்சு அப்படின்னா கொடுக்கலாம். ஆடுக்கு கொம்பு இருந்தா தான் கொடுக்கணும்னு இல்ல. இது மாதிரியான இப்ப இது எல்லாமே தகுதிகள், அந்த ஆட்டுக்குண்டான தகுதிகள், இவைகளை கவனிக்கணும். அதுக்கு அடுத்ததாக நாம குர்பானியை கொடுக்கக்கூடிய முறை, அறுக்கும் முறை. அறுக்கும் முறையில நாமளும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இது மாதிரி நிக்கணும், கிபிலாவை முன்னோக்கி நம்ம நிக்கணும். குர்பானியுடைய பிராணிய அதனுடைய காலு, அதனுடைய முகம் ரெண்டுமே கிபிலாவை முன்னோக்கின மாதிரி படுக்க வைக்கணும். இந்த பக்கமா படுக்க வைக்கணும். படுக்க வச்சுட்டு நாம அந்த பக்கம் நிற்போம், ஆப்போசிட்ல நிற்போம், நீங்க இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த தலையை மட்டும் நம் பக்கம் திருப்பி அறுக்கும் போது அறுக்கும். இதுதான் அறுக்கிறதுனுடைய மெத்தடு, முறை. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப குறுகலான இடம், இது மாதிரியான கரெக்டாலாம் ஜனாசால கூட நீங்க பார்ப்பீங்க. ஜனாசாவை படுக்க வைக்கும் போது ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அப்படின்னா கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்கணும்பாங்க. அதாவது கிபிலாவை முன்னோக்கி கால் இருக்கும், தலை அப்படி தூக்குன மாதிரி படுக்க வைப்பாங்க. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல நம்ம ஜனாசாவை வைக்கிறோம், ஆனா அங்க இது மாதிரி வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கிராஸா தான் படுக்க வைப்போம், வேற வழி இல்லை. எங்க வாய்ப்பு இருக்குமோ அங்க இது மாதிரி வச்சு அறுக்கிறது சுன்னத்து, அஃலல். தேவையில்லாம இந்த முறையை விடுவது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பக்கமா இப்படி நம்முடைய பிராணிய கிபிலாவை பக்கம் படுக்க வச்சு நாமளும் கிபிலாவை முன்னோக்கி நின்று நம்மளால அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பிருந்தும் விடுவது நல்லதல்ல, அதை விடணும். அறுக்கும் போது உணவு குழாய், மூச்சு குழாய், இரத்த குழாய், உங்களுக்கு தெரியும் 3 குழாய்கள் கம்பல்சரி அறுபடுற மாதிரி அறுக்கணும். அதனாலதான் எல்லாரும் அறுக்கணும் ஆசை இருக்கணும், அதெல்லாம் தப்பில்லை. ஆனா அறுத்துட்டு ரத்தம் வந்தோன்னு ஓடுற மாதிரி ஆளா இருக்கக்கூடாது, முழுசா இருக்கணும். ஏன்னா அதுக்கு அது பெரிய அதாபு, பெரிய வேதனை. அது அல்லாம கொஞ்சோண்டு அறுத்துட்டு விட்டீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரத்தம் கறிக்குள்ளேயே உறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சுன்னத்தான முறைப்படி 3 அறுப்புல 3 குழாயும் துண்டிக்கணும். அந்த அளவுக்கு கூர்மையான கத்தி இருக்கணும். கத்திய செலுத்துறவர் அந்த அளவுக்கு சக்தி உள்ளவரா இருக்கணும். வைக்கணும், நடுவுல வைக்கணும், வச்சு 1, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 3 அறுப்புல 3 குழாய்கள் துண்டிக்கப்பட்டிருக்கணும். அறுத்துக்கிட்டே இருக்க கூடாது. ரம்பம் போட்டு அறுப்பாங்கல்ல, அது மாதிரி சில பேர் 3 குழாய் இன்னும் வரல, இன்னும் அறு. அது பெரிய வேதனை. அந்த குர்பானி பிராணிக்கு உண்டான பெரும் வேதனை. அப்படி இருக்கக்கூடாது. அதனால கூர்மையான கத்தியை கொண்டு கூர்மையான இடத்துல செய்யப்படணும். அதுக்கு முன்னாடி சுன்னத்தான முறைப்படி இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் முழுக்க என்னுடைய உயிர் இருக்குது, வாழ்வது, ஹயாத்து, என்னுடைய மௌத் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் என்கிற பொருள்படுகிற வஜ்ஜஹத் ஓதிக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம லக வ மின்க, யா அல்லாஹ் இது உனக்கு சொந்தமானது, உன்னிடமிருந்தே வந்தது, உனக்காக நான் குர்பானி கொடுக்குறேன் நியத் வைக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு அதுக்கு பிறகு சொல்லணும். இதுல எது தெரியலனாலும் பரவாயில்ல, இன்னி வஜ்ஜஹத்தை நமக்கு மனப்பாடம் இல்லை, தெரியல, விட்டுறலாம், தப்பில்லை. அல்லாஹும்ம லக வ மின்க அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க, விட்டுறலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பரை விடக்கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் பிஸ்மி சொல்லி அறுக்கணும்னு சொல்லுவோம்ல, ஒருவேளை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் கூட நமக்கு தெரியலன்னா குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லியாவது இருக்கும். அதுவும் தெரியலன்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல, அதையாவது சொல்லி. ஏன்னா இப்ப அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓதுற ஒரு புள்ள 3வது வகுப்பு ஓதிட்டு இருக்கான், மாசால, பெரிய மாசால. அந்த பையன் வந்திருந்தா அவனை சந்திச்சப்ப என்னடா வந்துட்டியா? ஆமா. காலையிலேருந்து தக்பீர் ஆரம்பிக்குது. ஆமா. எங்க தக்பீர் சொல்லு அப்படின்னா பேன் முழிக்கிறான். இதுதான் நிலைமை. வீட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட தக்பீர் ஓதுறாங்கன்னா தக்பீர் சொல்லுன்னு கேளுங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு தக்பீர் சொல்ல தெரியுது? ரொம்ப சிரமம். அதனால தயவு செய்து 8 மணிக்கு தொழுகைன்னா 8 மணிக்கு வரணும்னு நினைக்காதீங்க. 7:30 மணிக்கு தக்பீர் ஆரம்பிக்கும் போதே பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்துருங்க. பிள்ளைங்க சத்தமா தக்பீர் சொல்ல விடணும். பிள்ளைங்க சத்தமா தக்பீர் சொல்லணும். வீட்டுல கண்டதெல்லாம் போட்டு விடுறோம்ல ரெக்கார்டிங்ல, அது மாதிரி தக்பீர் ஆத்துகளை வீட்டுல போட்டு விடுங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். பிள்ளைங்க கேட்டு மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடம் ஆயிட்டு செய்வாங்க, தக்பீர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்பலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லியாவது அறுக்கணும். அதுவும் சொல்லாம அறுக்கப்பட்டா
குர்பானி கூடாதுங்கிறதல்ல, அந்த இறைச்சியே கூடாது, ஹராம் ஆயிடும். சாதாரணமாவே இது குர்பானிக்கு மட்டுமல்ல, எப்பவுமே பிஸ்மில்லா சொல்லாம ஒரு ஆடோ ஒரு மாடோ அறுக்கப்பட்டா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது, ஹராம் ஆயிடும். அதனாலதான் ஹலால் சர்டிபிகேட் சொல்றோமா இல்லையா? ஹலால்னா என்ன? பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறது. அது ஒரு காஃபியரா இருக்கிறான், நம்மள மாதிரிதான் இருக்கிறான், இன்னும் சொல்ல போனா நம்மளை விட சூப்பரா இருக்கிறான், நம்மளாவது 5 அறுப்புல இருக்கிறோம், அவன் கரெக்டா 3 அறுப்புல அறுத்துறான். இது ஹலால் ஆயிடுமானா ஹலால் ஆகாது. ஒரு முஸ்லீம் இருக்கணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்பட்டு இருக்கணும். அப்ப இது ரொம்ப அவசியம். தயவு செய்து பிஸ்மில்லா, நான் நமக்கு அப்படி ஆகும், ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை, நம்ம ஒன்றும் கசாப்பு கெடுக்காரர் இல்லை. திடீர்னு இப்பதான் முதல் அறுக்க போறோம், இல்ல வருஷத்துல ஒரு தடவை அறுக்கிறோம்னா நமக்கு அந்த படபடப்பு இருக்கும். காலை கட்டியிருப்பாங்க, காலை அவுத்து விடுவாங்க, ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு அது ஒத்த கால் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுலயே நம்ம பாதி பயந்துருவோம். இதெல்லாம் இருக்கும். என்ன இருந்தாலும் பிஸ்மி சொல்றதை மறக்க கூடாது. நான் மறந்து போய் விட்டுட்டேன்னா சொல்லக்கூடாது, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கப்படணும். அதுக்கு பிறகு அறுத்து முடித்த பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். எப்படி துஆ செஞ்சாங்கன்னா, அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக, கமா தகப்பல்த மின் ஹலீலிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வ ஹபீபிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக, அதை போல என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நாம கேட்கணும், நாமளும் துஆ செய்யணும். அப்போ வெறும் கறி அறுக்கிறதோட வேலை முடியல, அறுத்த பின்னாடி அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிற எண்ணத்தோட அல்லாஹ்ட்ட அதுக்காக நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். ஒருவேளை நமக்கு அந்த அரபி எல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல, தமிழ்லயே முடிஞ்ச பிறகு யா அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக, நான் பேருக்கோ பெருமைக்கோ மத்தவன் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் கொடுக்கல ரப்பே, நான் உனக்காக இஹ்லாஸா கொடுத்தேன். அல்லாஹ் சொல்வதை போல லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அதனுடைய இறைச்சியோ அதனுடைய கறியோ ரத்தமோ அல்லாஹ்வை போய் அடைய போறதில்லை, உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்வை போய் அடைய போகிறது. அந்த அடிப்படையில் குர்பானை கொடுத்து முடிச்சிருவோம். முடிச்ச பிறகு இனி அதை பங்கு வைப்போம். உங்களுக்கு தெரியும், 3 பங்கா வைக்கிறது சிறப்பு. நமக்கு ஒரு பங்கு, சொந்தங்களுக்கு ஒரு பங்கு, மற்ற ஏழைகளுக்கு ஒரு பங்கு. இதுல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இப்ப சதகத்துல் ஃபித்ர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழைகளை தேடி போய் தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் பணக்காரனும் கொடுக்க கூடாது, கொடுத்தா சதகத்துல் ஃபித்ர் கூடாது. இது அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், பணக்காரர் ஏழை எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம சாப்பிடலாம், நாமளும் வசதி உள்ளவங்க தான், நம்மளுடைய உறவுகள்ல வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அனைத்தையும் முழுசா நாம தர்மம் செய்ய விரும்பினாலும் கூட அதில் ஒரு பகுதியாவது கொடுக்கிறவரு சாப்பிடுறது சிறப்பு, கொஞ்சமாவது சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கிறது சிறப்பு. இப்படி நம்ம பங்கு வைப்போம். அப்படி பங்கு வைக்கும் போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை கம்பல்சரி காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. இது சில பேர் இப்ப எப்படி விளங்குறாங்க அப்படின்னா, இது என்ன அநியாயமா இருக்கு, நம்ம மட்டும் திங்கணுமா, மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதா? அப்படி இல்லை. ஜக்காத்து 2.5% கொடுக்கணும், மீதி எவ்வளவு இருக்கு, 97 இருக்கா? இந்த 2.5% மட்டும்தான் மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுது. மீதி இருக்கிற 97% இருக்குல்ல, அதை நீங்க யாருக்கு விரும்புறீங்களோ கொடுக்கலாம். முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் இல்லாதவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் புரிஞ்சுக்கிங்க, குர்பானி கறியை மட்டும்தான் மார்க்கம் முஸ்லீம்களுக்கு கொடுன்னு சொல்லுது. இது அல்லாம அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ஆசைப்படுறீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நம்மளை வர்ற யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லா காஃபியரும் கொடுக்கணும், தாராளமா 4 ஆட்டை சேர்த்தாருங்க, யார் வேணாண்டா, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, இதுல இருந்தே கொடுத்து வேலையை முடிக்கணும் அப்படி மட்டும் நினைக்க கூடாது. இதுல இருந்து வேலையை முடிக்கணும்னு நினைக்க கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கொடுக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா நல்லதில்லை. ஏன்னா இது ஈதுங்கிறது இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள், அல்லாஹ் விருந்தளிக்க கூடிய நாள். அப்ப இந்த நாள்ல எந்த முஸ்லிமும் பசியாவோ பட்னியாவோ இருக்கக்கூடாது, இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். அப்ப அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்பத்துல ஒரு முஸ்லிமுக்கு அந்த கறியை கொண்டு போய் கொடுக்காம இன்னொரு காஃபிர் அவன் வாங்கி சந்தோஷமா இருக்கான், அவன் நல்ல ஈதை கொண்டாடுறான். ஆனா இந்த முஸ்லிம் ஈது கொண்டாடாமலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுங்கன்னு சொல்லும் போது, வார்த்தையை சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முத்தர்ர, சூரத்துல் ஹஜ்ஜுடைய 36வது ஆயத்துல 3 பங்கு வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபகுலு மின்ஹா, நீங்களும் அதுல இருந்து சாப்பிடுங்க. வ அத்இமுல் கானிஅ, சில பேர் இருப்பாங்க அவங்க வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதும்னு இருப்பாங்க, அவங்கள தேடி போய் கொடுங்க. 2வது பார்ட்டி. வல் முத்தர், 3வது பார்ட்டி யார் அப்படின்னா, யார் உங்கள்கிட்ட தேடி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க.
இவங்க எல்லாம் முஸ்லிம்களா இருக்கணும். அல்லாவே மூணா சொல்றான், நீங்களும் சாப்பிடுங்க. யார் உங்கள்கிட்ட வந்து இப்ப சொந்தக்காரங்களாம் நம்மள்ட்ட வந்து கையேந்துவாங்களா? அல்லா பாதுகாக்கிறோம், கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வீட்டோட இருந்தது போதுன்னு இருப்பாங்க. அவங்கள தேடி கொண்டு போய் கொடுங்க. மூணாவது, உங்களை யார் தேடி வர்றாங்களோ அவங்களுக்கும் கொடுங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். அது மாதிரி பங்கு வச்சு அதனுடைய கறிகளை கொடுக்கிறது சிறப்பு. காஃபிர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமா, இப்ப நான் குர்பானி கொடுத்தேன். இந்த குர்பானியை நான் இது மாதிரி அல்லாஹ் சொன்ன கரெக்டா பங்கு வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப நீங்க குர்பானி கொடுத்ததை எனக்கு கொடுத்து விடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பல பேரும் நம்ம அப்படித்தானே பரிமாறிக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம், நம்ம கொடுத்த அவங்க கொடுத்தது நமக்கு தருவாங்க. இப்ப அடுத்தவங்க கொடுத்தது எனக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு சொந்தமான கறி இது. இந்த எனக்கு சொந்தமான கறியை நம்ம வீட்டுல யாராவது வேலைக்காரங்க இருப்பாங்க, ரொம்ப நெருங்கிய மாற்று மதத்தை சார்ந்தவங்க, யாரோ தெரியாம வந்து கேட்கறவங்க இல்ல, நம்ம வீட்டுல வேலை செய்யற பொம்பளை, அவங்க நம்ம கடையில ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப், அந்த பையன் அவன் ஒரு நான் முஸ்லீம். இப்ப அவங்க என்ன செய்ய, ஊருக்கெல்லாம் கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்கலன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால எனக்கு கொடுக்கப்பட்டு எனக்கு தேவை. இப்ப எனக்கு வர்ற இந்த கறிகள் எல்லாமே நானா சாப்பிட போறேன். இப்ப நமக்கு எவ்வளவு வெளியில இருந்து கறி வருது, அவ்வளோத்தையும் நம்ம திண்டு முடிச்சிடுறோமா? அவ்வளவு நமக்கு தேவை இருக்கா? தேவைப்படாது. அதுல கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். மீதி என்ன செய்ய போறோம்? யாருக்கோ கொடுக்க போறோம். இந்த மீதிய நமக்கு நமக்கு சொந்தமான இந்த கறிய இது மாதிரியான காஃபிர்களுக்கு கொடுக்கலாம். நாம அறுத்து பங்கு வைக்கிற நிலைமையில தான் கொடுக்க கூடாதே தவிர, நமக்கு சொந்தமானதை, இப்ப நமக்கு மில்கியத் ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண் பரீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி போறாங்க. அப்ப ஆயிஷா அம்மா கறி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வாசம், மூக்கு துளைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா கறியை காணோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா, வெளியில போகும்போது கறி வாசனை வந்துச்சே, உன்னையும் காணவே, எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அது பரீராவுக்குள்ளது, அது சதக்காவா வந்த கறி. சதக்கா தான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, நமக்கு ஹராம் இல்ல, அதனால நம்ம எடுக்கல, அந்த அம்மாவுக்கு மட்டுமே கொடுத்தாச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லக்கி சதக்கத்துன் வலனா ஹதியத்துன், அவளுக்கு வந்தது சதக்காவா வந்துச்சு, அதை நம்ம சாப்பிடக்கூடாது, சரிதான், வந்துருச்சு. வந்த பிறகு அவளுக்கு சொந்தமான, அடிமைக்கு சொந்தமான அதை நமக்கு தர்றாங்கல்ல, நமக்கு தரும்போது ஹதியாவா தருவா, அன்பளிப்பா தருவா, அன்பளிப்பா நம்ம சாப்பிடலாம். அப்ப அந்த சதக்காவை நாம வாங்கினதுதான் தப்பே தவிர, அது ஒருத்தருக்கு மில்கியத்தை ஆன பிறகு அவங்க நமக்கு அதை ஹதியாவா தரும்போது அதனுடைய தன்மை மாறிடுது, ஹதியாவா மாறிடுது. அதே மாதிரிதான் இது குர்பானி கறியா நமக்கு வருது, நம்மள்கிட்ட வந்த பிறகு சாப்பிடுற கறியா மாறிடுது. குர்பானி கறின்ற லெவல்ல இருந்து சாப்பிடுற கறியா மாறிடுது. இப்ப நம்ம இந்த கறியை என்ன செய்யலாம், அவங்களுக்காக கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈதை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த ஈதினுடைய பரக்கத்தால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.